அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பிற்பகல் 2:30 மணி வரை ஒரு சில இடங்களில் பலத்த மழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னையில் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெப்பச்சலனம் காரணமாக சென்னையின் மீது குவியக்கூடிய மேகங்கள் தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருப்பதனால பிற்பகல் 2:30 மணி வரையிலுமான நேரத்துல பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக முன்னதாக சொல்லப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது பலத்த இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய பலத்த மழை பிற்பகல் 2:30 மணி வரையிலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமல்லாது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று மற்ற மாவட்டங்களாக 5 மாவட்டங்கள் இருக்குன்னா அந்த ராமநாதபுரம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் பிற்பகல் 2:30 மணி வரையிலுமான நேரங்களில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களிலும் இடி மின்னல் மற்றும் உடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் தீவிர மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய மேகங்கள் திரள்வதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அந்த மழை மேகங்கள் திரட்சி என்பது சென்னை மட்டுமல்லாது சென்னையுடைய புறநகர் பகுதிகளிலும் சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் இருப்பதனால அந்த மழைக்கான வாய்ப்பு அந்த மாவட்டங்களில் பரவியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பச்சலனம் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இது பிற்பகல் 2:30 மணி வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழல் வரையிலும் இது பலத்த மழையாக இருப்பதனால் ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது ஓரிரு இடங்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பு பொருந்தும் என்பதனால ஒட்டுமொத்தமான நகரங்களுக்கோ ஒட்டுமொத்தமான மாவட்டத்திற்குமான அறிவிப்பாக இது இருக்காது எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. எனினும் இந்த மாவட்டங்கள் முழுமைக்கும் லேசான முதல் மிதமான அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்குமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் இன்றைய தினம் இந்த மழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.